ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம டிடிடிசி இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நம்ம திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராமேஸ்வரம்ல இப்ப புதுசா ஆலயம் அப்படிங்கிற தீம்ல ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஆலயம் பாத்தீங்கன்னா நம்ம பிலிகிரிமேஜ் சைட்ஸ் மூணுமே நிறைய பக்தர்கள் போற இடம் இல்லையா. திருவண்ணாமலை ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், நிறைய பக்தர்கள் கோவிலுக்காக விசிட் பண்ற புண்ணிய ஸ்தலங்கள் இதெல்லாம். சோ இந்த மூணு பிளேசஸ்லயுமே டிடிடிசி ஆலயம் அப்படிங்கிற தீம்ல ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஹோட்டல் தமிழ்நாடு இருக்குல்ல, முக்கியமான டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்ல எல்லாம் அது மாதிரி பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்ல ஆலயம் அப்படிங்கிற நேம்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ திருவண்ணாமலையில் இருக்கிற ஆலயம் ஹோட்டலுக்கு எப்படி நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணலாம் நம்ம டிடிடிசி வெப்சைட்ல போயிட்டு அப்படிங்கிறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கும், எவ்வளவு பட்ஜெட் ஆகும், எப்படி ஆன்லைன்லயே புக் பண்ணலாம், திருவண்ணாமலை போகும்போது சூப்பரான டிடிடிசி ஆலயம் ஹோட்டல் ஸ்டேக்கு என்ன புக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால நடத்தப்படுற ஹோட்டல் ஆலயம் திருவண்ணாமலைக்கு எப்படி ரூம்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ttdconline.com அப்படின்னு போட்டாவே தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்பேஜோட ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ், திருப்பதி டூர், பேக்கேஜ் டூர், ஹோட்டல்ஸ், விர்ச்சுவல் டூர், இந்த மாதிரி டேப்ஸ் இருக்கும். ஸோ ஹோட்டல் திருவண்ணாமலை இந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா டிடிடிசி ஹோட்டல்ஸ்க்கு கீழே ஆலயம் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம் இருக்கும். நாம புக் பண்ண போறது ஆலயம் திருவண்ணாமலை. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லா டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்லயுமே தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் இருக்கும். அது டிடிடிசி ஹோட்டல்ஸ் கீழே வரும். அதே மாதிரி பிலிகிரிமேஜ் லொகேஷன்ஸான திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம்ல ஆலயம் தீம் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணிட்டு ஆலயம் திருவண்ணாமலையில என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரண்ட் டேட்டுங்கிறதுனால வி ஹவ் நோ ரூம்ஸ்னு இருக்கு. ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துக்குங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ப்ரையராக புக் பண்ணிக்கணும். ஸோ நான் 1 வீக் கழிச்சு ஒரு டேட் செலக்ட் பண்ண போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இப்போ 11th இருக்கட்டும். ஸோ 22nd செலக்ட் பண்ணிக்கிறேன். 22nd செலக்ட் பண்ணிட்டு 23 செக் அவுட்டுங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் தள்ளி நம்ம புக் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 days கழிச்சு, அதாவது 2 weeks ப்ரையராக நம்ம புக் பண்ணணுங்க. 1 வீக் கூட இல்லை. ஏன்னா திருவண்ணாமலைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கிற ஆலயம் ஹோட்டலுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குன்னா, டீலக்ஸ் ஸ்வீட் ஏசின்னு இருக்கு, 3800 per night ஃபார் 4 adults. நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா 4 adultsக்கு இது பர் ஹெட் காஸ்ட் இல்லை, ஒரு ரூம்கான காஸ்ட். ஓகேவா? ரூம் கெப்பாசிட்டி 4ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 3800ல நீங்க புக் பண்ணிக்கலாம். சம்மர் சீசன்ல ஏசி சூட் செலக்ட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஏசி சூட்டே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியா பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலி சூட்னு இருக்கு, நான் ஏசி. பட் ஆனா rupees 2200க்கு இதுலயும் ரூம் கெப்பாசிட்டி 4 பேருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம் இருக்கு, நான் ஏசி. அது 1000 rupees தான் பெர் நைட். பட் ஆனா ரூம் கெப்பாசிட்டி 2. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலின்னு இருக்கு, இது நான் ஏசி 1500. இது ரூம் கெப்பாசிட்டி 3 members. ஸோ நீங்க எவ்வளவு பேர் போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க புக் பண்ணணும். அதே மாதிரி பெரிய ஃபேமிலியா இருந்துச்சுன்னா டீலக்ஸ் ஃபேமிலி ஏசி ரூம் இருக்கு, அது ₹5000. ஐ திங்க் இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரூம் பெருசா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பாருங்க, திருவண்ணாமலை மலையோட வியூ நம்ம ஹோட்டல்ல இருந்தே தெரியுது.
ஸோ இந்த ரூம் டைப்ஸ் எல்லாம் என்ன, ரூம் இன்ஃபோ எல்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் டியூலக்ஸ் ஸ்யூட்டுக்கு நம்ம கேலரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூம் இன்ஃபோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து அந்த ரூமோட பிக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ கேலரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க ஃபோட்டோ கேலரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரூம்ஸு. ரொம்பவே க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட பக்காவாக இருக்கு. ஸோ இது வந்து ஹோட்டல்ஸ் இருக்கிற கேம்பஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற கேம்பஸ் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லான்ஸு லைட்ஸ் எல்லாம் போட்டு ஐ திங்க் ரொம்ப ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. வாக்வேஸ் எல்லாம் கூட எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட சஜஷன். ஸோ மேக் அன் என்கொயரின்னு கொடுத்தீங்கன்னா லைக் புக்கிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி என்கொயர் பண்ணிக்கலாம். ஹோட்டல் மேப் கொடுத்துருக்காங்க. மேபி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி போறது அப்படிங்கிறதுக்கான நீங்க டைரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈசான்ய லிங்கம் பக்கத்துல தான் வந்து இருக்கு. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈசான்ய லிங்கம் வந்து நம்ம கிரிவல பாதையில இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள்ஸ் ஈசான்ய லிங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஈசான்ய லிங்கம் கோவில் பக்கத்துல தான் வந்து நம்ம ஆலயம் ஹோட்டல் கேம்பஸ் இருக்கு, அதாவது டிடிடிசி ஹோட்டல்ஸோட கேம்பஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன என்கொயர் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ரூம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஆட் ரூம் கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுக்குமான ரூம் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதோட சேர்த்து நீங்க கம்பேர் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீலக்ஸ் ஸ்யூட்டுக்கும் ஃபேமிலி ஸ்யூட் நான் ஏசிக்கும் என்ன கம்பேரிஷன் இருக்கும் அப்படிங்கிறது கூட நீங்க இந்த மாதிரி கிளிக் டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் டு கம்பேர் கிளிக் பண்ணணும்னா இந்த ரெண்டு ரூம்ஸ்க்கும் என்னென்ன வந்து ரிவ்யூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஏர் கண்டிஷனிங், அதுக்கப்புறம் வித்தவுட் ஏர் கண்டிஷனிங்கா, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபார் ஹோல் ஸ்டே எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன ரூம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் தங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு சூட்டபிளான பட்ஜெட்டாக நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்க அதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு இங்கே பாருங்கள், கீழே நாம் இன்னும் வந்து டீட்டெயில்டாக பார்க்கல. டீலக்ஸ் ஃபேமிலி 8 பர்சன்ஸ் அகாமடேட் பண்ணுற ரூம்ஸும் இருக்குது. அது வந்து 6,000 பர் நைட்டு. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி 6 மெம்பர்ஸ்க்கு 3,000 பர் நைட். ஸோ இது வந்து நாம டீலக்ஸ் ஃபேமிலி 6 மெம்பர்ஸ்க்கான ஏசி ரூம்க்கான ப்ரைஸு. அதே டீலக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 3,000, கிட்டத்தட்ட 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன் தான். ஒருவேளை வந்து நீங்கள் சம்மரில் போகிறீங்கன்னா நீங்கள் டீலக்ஸ் ஃபேமிலி ஏசி ரூம்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு குளிர்காலத்தில் போகிறீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி ரூம்ஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பெருசாக வந்து உங்களுக்கு இது வந்து சிட்டி இல்லைங்கிறதுனால அவ்வளோ ஹீட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலி ரூம்ஸே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரூம் ரேட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு இருக்காது. இது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த ப்ரைஸ். பாருங்க, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட் சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் டேக்ஸ் இன்க்ளூசிவ் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், என்னென்ன ரூம் டைப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துட்டோம். ரூம் இன்ஃபர்மேஷன் எப்படி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கேலரியில் பிக்சர்ஸ் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே கம்மியாக ரூம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும், ஹரி 3 ரூம்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பாருங்கள். இது சம்மர் சீசன், நம்ம வந்து ஏப்ரலில் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம புக் பண்ணுறதுக்கே வந்து ரூம்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அவ்வளோ டிமாண்ட் இருக்கு நீங்க திருவண்ணாமலை ஆலயம் டிடிடிசி ஆலயம் ஹோட்டலுக்கு புக் பண்றதுக்கு. ஸோ நீங்க திருவண்ணாமலை போறதுக்கு பிளான் பண்ணும்போது வெல் இன் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபெசிலிட்டி வந்து சூப்பரா இருக்கு அண்ட் ப்ரைஸஸும் வந்து ரொம்ப ரொம்ப நாமினல் ப்ரைஸஸ் தான் ஃபார் த டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாமினலாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
டிடிடிசி ஹோட்டல்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு பட்ஜெட்குள்ள இருக்கும். ஸோ இப்போ வந்து நாம ஆட் ரூம் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரூம் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ரூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து புக்கிங் சம்மரி வந்துடும். நீங்க என்ன டேட் செலக்ட் பண்ணீங்க, எவ்வளோ ரூமு, என்ன டைப் ஆஃப் ரூமு, எவ்வளோ பேர் தங்கலாம் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரைஸும் வந்துடும். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் புக் கொடுத்துடலாம். புக் கொடுத்தா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற பேஜ் வரும். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு புக்கிங் சம்மரின்னு சொல்லிட்டு ஹோட்டலோட அட்ரஸ் இருக்கு, ஈஷான்ய லிங்கம் ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் யாருக்கு கான்டாக்ட் பண்ணோம், அவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரூம் சார்ஜஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற பிரேக் டவுனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த சைடு வந்து நீங்கள் பேமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கெஸ்ட் நேம் கொடுக்கணும், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஏதாவது ஹோட்டலுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு தான் வந்து கன்ஃபர்மேஷன், ஹோட்டல் கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹோட்டல் பாலிசின்னு சொல்லிட்டு கேன்சலேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ்குள்ளே செக்இன் செக் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேன்சலேஷன் எவ்வளோ டைமுக்கு முன்னாடி பண்ணால் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. புக்கிங் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ரெக்யர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா ஹோட்டல் புக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நம்ம கேன்சலேஷன் பண்ணால் நமக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ் ஹோட்டல் ஆலயமில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கார்ட்ஸ் அக்செப்டட் அட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்ஸில் அல்லது யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் முடிச்சு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸோட உங்களோட நேம், இன்வாய்ஸ் நம்பரோட உங்களுக்கு லைக் ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்துருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹோட்டல் ஆலயம் டிடிடிசி, நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால நடத்தப்படுற ஹோட்டல் ஆலயம் திருவண்ணாமலைக்கு புக் பண்ணுறதுக்கான, ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கான ப்ரோசஸ். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை போனா டிடிடிசினால நடத்தப்படுற ஆலயம் ஹோட்டலுக்கு எப்படி வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலைக்கு பிலிகிரிமேஜ் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் திருவண்ணாமலை போகும்போது இந்த ஆலயம் ஹோட்டலுக்கு புக் பண்றதுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் அகாமடேஷனுக்கு. சோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you.